ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளாக ஒரு 5-6 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணக்கூடிய சூப்பரான சட்னி ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத சட்டுன்னு பார்த்துடலாம். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் நல்லா பழுத்த ஒரு 3 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நான் 3 பேருக்கு செய்கிறேன், அதனால் 3 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா செய்கிறதா இருந்தால் நான் சொல்கிற அளவுகளை எல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூளை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் போல் உப்பு, 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா நைஸாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம். இப்போ ஒரு பேன் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணி அதையும் ஹீட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கடுகு, கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் போல் சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. இது கூட ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சமாக கருவேப்பிலையுமே சேர்த்துடலாம். இதில் ஒரு 2-3 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது உங்களுக்கு நல்லா வாசனையாக இருக்கும். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூளும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸி ஜாரை அலசி தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப திக்கான தக்காளி சட்னி கிடையாது. இந்த கடைகள்லாம் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணி போட்டு நீங்கள் கன்சிஸ்டன்சி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 கொதி வரட்டும், நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளவுதாங்க, நல்ல சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, ஆப்பத்துக்கு நல்லா பக்காவாக மேட்ச் ஆகும். இந்த ரெசிபி இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் கொடுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் ஆஹாவல்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.